ஒரு பெரியவர் வந்தோடனே அங்கே ஒரு கூட்டம் இருக்கா, அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே, எனக்கு எத்தனை பேர் இருக்காங்கலாம் தெரியாது, ஆனா நான் ஒரு விஷயத்தை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னோடனே, அந்த விஷயத்தை கேட்கறதுக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன செஞ்சுறாரு, அந்த பெரியவரை கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, என்ன தெரியும் அப்படின்னோடனே, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கும்போது, நான் யாருன்னு சொல்றது இருக்கட்டும், முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, இந்த மாதிரி மக்கால இருந்து ஒரு படை வருது அப்படின்றத கேள்விப்பட்டேன். மக்கால இருந்து அந்த படை கிளம்பிய அந்த நேரத்திலிருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா இந்நேரம் அவங்க என்ன செஞ்சிருக்கணும், உதுவத்துல் குஸ்வாக்கு வந்திருக்கணும். அதே போல மதினால இருந்து ஒரு படை வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த படையும் கிளம்பிய நேரத்தை கணக்கு பண்ணா இந்நேரம் என்ன செஞ்சிருக்கணும், உதுவத்து துனியாவுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னா நாங்க யாருன்றதை சொல்லாம என்ன செஞ்சுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சரிங்க அப்படின்னு சொல்லி போய் அனுப்பிடுறாங்க. இருந்தாலும் என்ன செய்யல, எத்தனை பேரும் தெரியல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டென்ட் அடிச்சு அதுல தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும் பொழுது 2 வாலிப பசங்க தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. 2 வாலிபர்கள் தண்ணீர் எடுப்பதற்காக என்ன செய்யறாங்க, அந்த இடத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கதான் தண்ணி இருக்குது, தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, என்னைக்குமே போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால யாராவது அந்த பகுதியில இருந்து வந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள கொண்டுலாம் மாட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு நடைமுறைகள் அவங்கள்ட்ட இருக்கத்தான் செஞ்சிச்சு. அப்ப அந்த 2 பேர் வந்தவன் என்ன செய்யறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போல சுபைர் இப்னு அவாம் என்ன செய்யறாங்க, சாத் இப்னு முகாஸ் என்ன செய்யறாங்க, அந்த பசங்களை கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு நீங்க யாருன்னு கேட்கறாங்க. நீங்க யாருன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, நாங்க குறைஷிகளோட வந்திருக்கிறோம், குறைஷிகளுக்கு வேலை செய்வதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்ன உடனே இவங்க என்ன சொல்றாங்க, நம்பாம இல்ல நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லி உங்களை அடிச்சிடுறாங்க. நீங்க அபூ சுஃபியானோட வந்திருக்க ஆளா இருக்கும், நீங்க அபூ சுஃபியானோட வந்திருக்க ஆளா இருக்குமே தவிர நீங்கள் குறைஷிகளோட வந்த ஆளா இருக்காதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்களை அடிச்ச உடனே திருப்பி அந்த பசங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆமா நாங்க அபூ சுஃபியானோட தான் வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அடிக்காம விட்டுறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிச்சுட்டு சொல்றாங்க, அப்பா உண்மை சொல்லும் போது அடிச்சீங்க, பொய் சொல்லும் போது விட்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க. உண்மை சொல்லும் போது என்ன செஞ்சீங்க, நாங்க குறைஷிகளோட தான் வந்தோன்னு சொன்னாங்க, அப்ப அடிச்சீங்க. அதே போல பாருங்க, நாங்க உம்மு மக்தூம் அப்துல்லா இவரு அபூ சுஃபியானோட வந்தோன்னு சொன்னா விட்டுட்டீங்களே, அவங்க முன்னல்ல சொன்னதான் உண்மை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, சஹாபாக்களை அந்த இடத்துல கண்டிக்கிறாங்க. அந்த இடத்துல கண்டிக்கிறாங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, எத்தனை பேர்ப்பா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த பசங்க சொல்றாங்க, எங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல, ஆனா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய ஒட்டகம் இருக்குது, எல்லாம் இருக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து கேட்குறாங்க, ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எத்தனை ஒட்டகத்தை இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எத்தனை ஒட்டகத்தை இருக்கிறாங்க அப்படின்னோடனே அந்த பசங்க சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 9, ஒரு நாளைக்கு 10. அப்போ உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்போனா கிட்டத்தட்ட 1000 பேர் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு. எப்படி, யாரு, உம்மி என்று சொல்லப்பட்ட ஒரு நபர், எழுத படிக்க தெரியாத ஒரு நபியினுடைய அழகான ஒரு சிபத்தை பாருங்க. சொன்னதை வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகா கணக்கு சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், எவ்வளவு பேர் வந்திருக்காங்க தெரியல, எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 9, ஒரு நாளைக்கு 10, அப்பனா 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து கேட்கிறாங்க, அவங்கள யார் யார் இருக்கான்னு தெரியுமா, அவங்கள யார் யார் இருக்காங்க அப்படின்னு தெரியுமான உடனே அந்த பசங்க சொல்றாங்க, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்ற ஒரு பட்டியல் சொல்றாங்க. ஒத்துபா இருக்கிறாரு, ஷைபா இருக்கிறாரு, அபூ ஜஹில் இருக்கிறாரு, உமையா இருக்கிறாரு, அபுல் புக்தரி இருக்கிறாரு, ஹக்கீம் இருக்கிறாரு, நௌஃபல் இருக்கிறாரு, துஐமா இருக்கிறாரு, நதுர் இருக்கிறாரு, ஜமா இருக்கிறாரு, நபியா இருக்கிறாரு, மன்பா இருக்கிறாரு, சுஹைல் இருக்கிறாரு, அம்ரு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா குறைஷிகளுடைய பெருந்தலைவருடைய பட்டியலை வாசிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிஹி மக்கா, இதுதான் மக்கா, அல்கத்து இலைக்கும் அஃப்லாது கப்திஹா, மக்கா ஒட்டுமொத்த ஈரக்குலையும் கொண்டு நிறுத்தி இருக்கின்றது. ஒட்டுமொத்த மக்கா வந்தாச்சு, வேற யாரும் மக்காவோட முக்கிய தலைவர்கள் யாருமே கிடையாது. ஒட்டுமொத்த மக்காவும் எங்க வந்திருக்குது, இந்த போர்க்களத்திற்காக வந்திருக்குது, நம்மை ஒழிப்பதற்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, இரவு நேரம் ஆகி போச்சு, எல்லாரும் என்ன செய்யுங்க, தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய டென்ட்டுக்கு போயிடுறாங்க. என்னதான் போருக்காக கிளம்பி வந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயத்தை எதிர்கொள்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. என்னதான் வந்தாலும் அவனுடைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு கலக்கம் இருக்கத்தான் செஞ்சு, மறுக்கவெல்லாம் முடியாது. ஒரு விதமான கலக்கம் இருந்துச்சு.
அது இல்லாம அவங்க தங்கி இருந்த இடமும் பாத்தீங்கன்னா மேடு பள்ளமாவே இருந்துச்சு, ஒரு சமதளமா நடக்க கூட முடியல. அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்துச்சு. உள்ளத்துல என்னன்னா ஒரு விதமான ஒரு சஞ்சலம். என்னதான் மனுஷன் தானே, எவ்வளவுதான் வந்தாலும் இருக்குமா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இது அல்லாஹ் தஆலா அழகா வர்ணிக்கிறான் பாருங்க. சூரத்துல் அன்ஃபால்ல சொல்றான், அந்த நேரத்துல இது யுகஷீக்கும் நுஆஸ, உங்களுக்கு ஒரு சிறிய தூக்கம் கொடுத்தமே, அதை நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு. ஒரு சிறு தூக்கம், அமனத்தம் மின்ஹுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்கான ஒரு சிறு தூக்கம். وَيُنَزِّلُ عَلَيْكُمْ مِنَ السَّمَاءِ مَاءً لِيُطَهِّرَكُمْ بِهِ وَيُذْهِبَ عَنْكُمْ رِجْزَ الشَّيْطَانِ وَلِيَرْبِطَ قُلُوبَكُمْ وَيُثَبِّتَ بِهِ الْأَقْدَامَ. சூரத்துல் அன்ஃபால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான் 8வது அத்தியாயத்துல. அதோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானா, தூக்கத்தோடு சேர்த்து ஒரு மலையையும் தந்தான். அந்த மலை என்ன செஞ்சிச்சு அவன் தெரியுமா, லியுத்தஹிரக்கும் பிஹி, இடத்தை மட்டும் சுத்தம் செய்யல, உங்க உள்ளத்தையும் சேர்த்து சுத்தம் செஞ்சிச்சு. அல்லாஹ், ஒரு மலை என்ன செய்யுதுன்னு பாருங்க. ஒரு மழையால் என்ன செய்ய முடியும்? ஒரு மழை செய்த காரியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க சொல்லி காட்டு. மா அல்லி யுத்தஹிரக்கும் பிஹி, அதை கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களை பரிசுத்தப்படுத்தினார். வ யுذஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், உங்க உள்ளத்துல ஷைத்தான் ஒரு விதமான ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினா இல்லையா, அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போக்கி விட்டான். வலியர்பித குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்தை ஸ்திரப்படுத்தி விட்டான். வயுஸப்பித் பிஹில் அக்தாம், உங்களுடைய கால்களையும் ஸ்திரப்படுத்தி விட்டான். மழை பெய்து தூங்கி எந்திரிக்கிறாங்க. தூங்கி எந்திரிச்சு அல்லாஹ் அக்பர், மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன தெரியுமா, யாருடைய உள்ளத்திலும் கடுகளவு சஞ்சலம் இல்லை. டோட்டல் சேஞ்ச். யாருடைய உள்ளத்திலேயும் சஞ்சலம் எல்லாம் போயாச்சு. எல்லாம் அடுத்து போருக்கு எப்ப தயாராகணுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. உள்ளமெல்லாம் ரொம்ப தெளிவாயிருச்சு. அல்லாஹ்வுடைய வார்த்தை உயரணும், அதுக்காக நம்ம போராடணும் வந்துருச்சு. வெளியே வந்து பார்த்தா ஆச்சரியமான ஆச்சரியம் என்னன்னா, மேடு பள்ளமா இருந்த இடம்லாம் சமதளம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நடக்கிறதுக்கு தோதுவா அல்லாஹ் ஆக்கி வச்சு. அது வரைக்கும் நடக்கவே முடியல. ஆனா அப்படி என்ன செய்யுதுன்னா, நடக்கிறதுக்கு தோதுவாக அப்படியே மாறிடுச்சு. இங்க இப்படி இருக்குதா, அங்க நேரா போய் பார்த்தா நல்லா இருந்த இடம்லாம் கொல கொலன்னு ஆயிடுச்சு. அவங்களால கால் வைக்கவே முடியும். கால் வச்சா உள்ள போற மாதிரியான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலையினால ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் இரவு நடக்குது. டென்ட்டுக்குள்ள போய் பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதால கடந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அழுகுறாங்க. அவங்க மேலே போட்டிருந்த அந்த துணி கீழே விழக்கூடிய அளவிற்கு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுகையை நிப்பாட்டவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு முறையும் என்ன செய்யறாங்க, வந்து பார்க்குறாங்க. அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்க. இரவு முழுக்க நிம்மதி இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் அழுது பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரார்த்தனையை அழுகையை பார்த்து என்ன செய்யறாங்க, ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா அல்லாஹ், இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் பூமியில உன்னை வழங்குறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஒரே ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. எல்லா கூட்டமும் இங்க வந்துருச்சு. இவர்களை அழித்து விட்டால் பூமியில் உன்னை வணங்குவதற்கு ஒருவர் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சஜிதாவில் மன்றாடி எழுதுறாங்க. துண்டெல்லாம் கீழே விழுந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தோலை பிடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி வெளியே எந்திரிக்கிறாங்க. ஒரு அற்புதம் அங்கே நிகழுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த டென்ட்டை விட்டு தாண்டதுக்குள்ளேயே அல்லாஹ் அவர்களுக்கு சுப செய்தி சொல்லி தான் இந்த பத்ரு போரில் உனக்கு வெற்றி உண்டு அப்படின்னு. எவ்வளோ நேரத்தில் அந்த இரவு முழுக்க மன்றாடியதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பாருங்க. டென்ட்டை விட்டு வெளியே வராங்க. வந்தோட சொல்றாங்க, அபிஷிரியா கௌம், கூட்டமே உங்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றியை தரான்னு சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு அந்த துஆவினுடைய பலன் உடனே கிடைக்குது. உடனே என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுநாள் விடுஞ்சிருது ரமலானுடைய 17ஆம் நாள். ரமலானுடைய 17ஆம் நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்ல என்னென்ன செய்யணும் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லி தராங்க. போர்ல எப்படி எல்லாம் இருக்கணும், தேவையில்லாம உங்க அம்புகளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, உங்களுடைய எனர்ஜியை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிடாதீங்க, உங்க சப்தத்தை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதையெல்லாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு உபதேசமா செய்யறாங்க. இதெல்லாம் செய்யணுமா இல்லையா? எல்லா உபதேசத்தையும் செஞ்சுட்டு
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்பை ஒழுங்கு பண்றாங்க. ஒவ்வொருத்தராக என்ன செய்றாங்க, வரிசையாக நிற்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி நிற்க வச்சுட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி நிற்க வச்சுட்டே வராங்க. நிற்க வச்சுட்டே வரும்போது என்ன செய்யறாருன்னா, ஒருத்தர் மட்டும் சஃப்ல ஒழுங்காக நிற்க மாட்டேங்க. நிற்க வைக்க வைக்க அவர் முன்னால் வந்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் ஒருத்தராக சரி பண்ணிட்டு அல்லாஹ்வுடைய திருப்பி வருவாங்க, திருப்பி அவர் முன்னால் வந்துடுவார், திருப்பி வருவாங்க, திருப்பி அவர் முன்னால் வருவார். இப்படியே இருக்குது. அப்போ என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, நிப்பாட்டி நிப்பாட்டி பார்க்குறாங்க, கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவாதே, அவர் பேர் வந்து சிவாத், சிவாதே நீங்கள் ஒழுங்காக நிற்க மாட்டீங்களா, சிவாதே நீங்கள் ஒழுங்காக நிற்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கையில் வச்சிருந்த அம்பை வச்சு என்ன செய்கிறாங்க, வயிற்றுல குத்திடுறாங்க. வயிற்றுல குத்தி அப்பா ஒழுங்கா நில்லுப்பா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. இப்படி தள்ளி விட்டோன்னே என்ன செய்கிறாருன்னா, உடனே அந்த சிவாது சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவுஜிஅத்னி, என்னை நீங்க நோவினைப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற, என்ன நீங்க நோவினைப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, வகது பாஸக ஃபில் ஹக்கி, உங்களை எவன் உண்மையை கொண்டு அனுப்பினானோ அவன் மீது சத்தியமாக இதற்கு நான் பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற. எங்க வச்சு, போர்க்களத்தில் வச்சு சொல்றாரு, இதற்கு நான் பழி வாங்கணும், என்னை நீங்க குத்திட்டீங்க அப்படிங்கிறாரு. உடனே என்ன செய்யறாங்க, சவுண்டை குறைச்சிரு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா, உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தான் மேலே போட்டிருந்த அந்த ஆடை அப்படி திறந்து காட்டி சொல்றாங்க, அவருடைய வயிறை காட்டி சொல்றாங்க, இஸ்தகித், சிவாதை குத்திக்க, உன்னை நான் எந்த அளவுக்கு குத்துனேனோ அந்த அளவுக்கு நீ குத்திக்கப்பா அப்படின்ன உடனே அந்த சிவாத் அங்கே என்ன செஞ்சார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயித்தை அப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறார். வயித்தை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறார். குத்தணும்னு சொன்னவர் வயித்தை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, மா ஹமலக அலா ஹாதா யா சிவாத், சிவாதி என்னப்பா இது, நீ முன்னால வந்த, நான் குத்தினேன், நோவினைப்படுத்தினதா சொன்னேன், இப்போ என்ன அப்படின்னா நீ பாட்டுக்கு இது பண்றீங்க, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறீ அப்படின்னு உடனே அவர் அங்கே சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹதரமா தரா, நம்ம எங்க நிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா, ஃபஅரத்து அன் யகூன ஆகிரல் அஹதி பிக, ஒருவேளை நான் இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டால், இந்த போர்க்களத்திலே நான் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், நான் கொல்லப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய உடம்போடு என்னுடைய உடல் சேர வேண்டும் என்ற ஆசைப்பட்டு தான் நான் அப்படியே கட்டி பிடிச்சேன் அப்படிங்கிற எவ்வளவு பெரிய விஷயம். கடைசி நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய தோளும் உங்களுடைய தோளும் ஒன்றோடு ஒன்று சேர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதின் காரணமாகத்தான் நான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வரிசையில் நிறுத்த நான் முன்னால வந்தேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசையும் ஒரு பாசம் அல்லாஹ்வுடைய தூதர் மேல இருக்கும். அந்த அல்லாஹ்வுடைய தூதரை கடைசியாக நான் அந்த தோளோடு என்னுடைய தோல் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அதுவே பெரிய பாக்கியம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த தூதரை அந்த சமூகம் நேசிச்சிருக்குன்னு பார்க்க, அந்த ஒரு பாசமிக்க ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, ஃபதஆஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகைரின், அவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவாதிற்காக துஆ செய்த ஒரு நிகழ்வும் அந்த இடத்துல நடக்குது. இப்படியாக போருக்கெல்லாம் தயாராகிறாங்க. போருக்கெல்லாம் தயாரான பிறகு போர் நடக்க வேண்டும். அந்த போருக்கு தயாராகி எல்லாரும் என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒழுங்குபடுத்துறாங்க. ஒழுங்குபடுத்தி முதல்ல அன்னைக்கெல்லாம் போர் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு மாதிரி என்ன செய்யாது நடக்காது. முதல்ல என்ன செய்வாங்க, ஒரு 3 பேர் ஓதுவாங்க. முதல்ல ஒரு 3 பேர் மோதுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், போர் நடக்கும். இந்த போர் கரெக்டா வந்து சூரியன் உதிச்சோன்னு ஆரம்பமாகுது. சூரியன் உதிச்சோன்னு ஆரம்பமாகி அசருக்குள்ள போர் முடிஞ்சிருச்சு. அசருக்குள்ளாக போர் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 நேரம் தான் அவன் போர் நடந்த சமயமே. அப்ப என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணோன்னே 3 பேர் இங்க இருந்து 3 பேர் வருவாங்க, அங்க இருந்து 3 பேர் வருவாங்க, அவங்க சண்டையிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய அடுத்தடுத்து நடக்கும்.
அப்ப முதல்ல என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சைடுல இருந்து 3 அன்சாரி தோழர்களை அனுப்புறாங்க. 3 அன்சாரி தோழர்களை அனுப்புறாங்க. அந்த சைடுல இருந்து 3 குறைஷிகள் வராங்க. அங்கிருந்து யார் யார் வரா அப்படின்னு கேட்டா, முதலாவது அங்கிருந்து வர்றவங்க யார் வரா, 3 பேர் வராங்க. உத்பா இப்னு ரபியா, ஷைபா இப்னு ரபியா, வலீத் இப்னு உத்பா, 2 சகோதரர்கள், அவருடைய மகன். 3 பேர் என்ன செய்யறாங்கன்னா அந்த சைடு எதிரிகள் சைடு வராங்க. இந்த இடத்துல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல யார் அனுப்புறாங்கன்னா 3 அன்சாரி தோழர்களை அனுப்புறாங்க. அவுஃப், முஅவ்விது, அதே போல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, 3 பேர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாங்க. இந்த 3 பேர் வந்த உடனே அந்த எதிர்த்தாப்புல நிக்கிற அந்த 3 குறைஷிகளும் கேட்கிறாங்க, நீங்க யாருப்பான்னு கேட்கிறாங்க. நீங்க யார் அப்படின்னோடனே அவங்க சொல்றாங்க, காலு ரஹுத்து மினல் அன்சார், நாங்கள் அன்சாரிகள்ல உள்ளவங்க அப்படின்னோடனே முடியாது அப்படின்னு. அங்கேயும் பெருமையை பாருங்க, உங்களோட நான் சண்டை போடுறதா, உங்களோட நான் சண்டை போடுறதா, முடியவே முடியாது, எங்க கூட்டத்தை அனுப்பு அப்படிங்கிற. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சொல்றாங்க, அல்ல முஹம்மதே எங்களை சார்ந்தவங்க அனுப்புங்க. கிஃபாவு கிராமுன் மாலனா பிக்கும் ஹாஜத்தன் இன்னமா நுரீது மணி அம்மினா, நாங்க ரொம்ப கண்ணியமானவங்க, சாதாரணமானவங்களோட நாங்க போர் செய்ய மாட்டோம். அங்க எவ்வளவு பெருமை பாருங்க. சாதாரண அன்சாரிகளோட போர் செய்யவா, விவசாயிகளோட மோதவா முடியாது. எங்களுக்கு எங்களுடைய உறவுக்காரர்களை அனுப்புங்க, அவங்களோட வேணா என்ன செய்யறோம், நாங்க போர் செய்யறோம் அப்படின்னு உடனே அடுத்த உடனே என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கும் யா அலி, அலியை எந்திரிப்பாங்க. கும் யா ஹம்சா, ஹம்சாவை எந்திரிங்க. கும் யா உபைதத்து இப்னு ஹாரிஸ், உபைதா இப்னு ஹாரிஸ் எந்திரிங்க. 3 பேரும் போங்க அப்படிங்க. 3 பேரும் போயிடுறாங்க. 3 பேரும் நேருக்கு நேரம் என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரை எதிர்கொள்ளணும். ஹம்சா யாரை எதிர்கொள்றாரு, ஷைபாவை எதிர்கொள்றாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு யாரை எதிர்கொள்றாங்க, வலீதை எதிர்கொள்றாங்க. உபைத் இப்னு ஹாரிஸ் என்ன செய்யறாரு, உத்பாவை எதிர்கொள்றாரு. 3 பேர் நின்ற உடனே அப்படியே நிக்கிறாங்க. எதிர்த்தாப்புல என்ன செய்யறாரு, நேரா வந்து ஹம்சா ஷைபாக்கு நேரா நிக்கிறாரு, அலி வந்து வலீதுக்கு நேரா நிக்கிறாரு. இன்னும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, போர் தானே, போர்ல சில பொய்களுக்கு அனுமதி இருக்கு. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன, என்ன வலீது நீ மட்டும் தான் வரதா சொன்ன, பின்னால உன்னோட இன்னொரு ஆள் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற. யார் வரா அப்படின்னு திரும்பினோட ஒரே போட முடிஞ்சு, ஒரே அடி திரும்பிதான் முடிஞ்சு. அதோட வலீதை ஒரு நிமிடத்தில் என்ன செய்யறாங்க, பெருமை வீசிய வலீது ஒரு நிமிடத்தில் இங்க அழிக்குது, ஒரே அடி தான் முடிஞ்சு. அடுத்து என்ன செய்யறாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அவர் ஷைபாவை கொண்டுறாங்க. உபைதாவை என்ன செய்யறாங்க, உபைதாவுக்கும் உத்பாவுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில மாறி 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 சண்டை போட்டு என்ன செய்யறாங்க, உபைது இப்னு ஹாரிஸுக்கு மேல உத்பா வந்து உட்கார்ந்து உபைதா அவர்கள் என்ன செய்ய முடியல, மீள முடியல. இதை பார்த்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போய் என்ன செய்யறாங்க, 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, உத்பாவை முடிச்சிடறாங்க. அதோட என்ன செய்யுது, போர் ஆரம்பிச்சிருது. போர் ஆரம்பிச்சு நடக்க 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 அங்க ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு போருக்கும் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நபித்தோழருக்கு வால் உடைஞ்சு போயிடுச்சு. வால் உடைஞ்சோன்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே வால் உடைஞ்சு போச்சு. உடனே ஒரு மரக்கிளையை உடைச்சு கொடுக்குறாங்க, இதை கொண்டு போ அப்படிங்கிறாங்க. ஒரு மரக்கிளையை உடைச்சு கொடுக்குறாங்க, இதை கொண்டு போ. கொண்டு போனா அது வாளை விட கூர்மையாக அந்த போரிலே பயன்பட்டது. அல்லாஹ், வாளை விட கூர்மையாக அந்த போரிலே பயன்பட்டது. அப்படி போய்கிட்டே இருக்கிறார் ஒரு நபித்தோழர். வேகமா நடக்கும்போது ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் பாத்தீங்கன்னா அப்படி பின்னால ஓடிக்கிட்டே இருக்கு. இறை குறைஷிகளால் இஸ்லாமியர்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பின்னால. அந்த நேரத்தில் ஷைத்தான் அவர்களோடு இருந்து, குறைஷிகளோடு இருந்து உசுப்பேத்தி கொண்டிருந்த ஷைத்தான் ஓடுறான். ஆஹா, இனிமே நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், ஷைத்தான் ஓடுறான். எல்லாரும் பின்தங்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீரரும் வேகமாக ஒருவரை வெட்ட சென்றால் இவர் வாழத்தாங்க ஓங்குவாரு, அங்கே வெட்டி கீழே விடுவார்கள். இறைமறப்பான ஒவ்வொரு நிகழ்வும் அப்படி நடந்திருக்கு. பல நிகழ்வுகளை சஹாபாக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அங்க நிக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 பசங்க நிக்கிறாங்க, 2 சின்ன பசங்க. போர் நடந்துகிட்டே இருக்குது, போருக்கு பக்கத்துல போயிட்டே இருக்கு 2 சின்ன பசங்க. அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் யோசிக்கிறாரு, என்னப்பா நம்ம 2 பேர் நம்ம ஒரு 2 சின்ன பசங்களுக்கு பக்கத்துல நிக்கிறோம், கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தா நம்ம போர் செய்வதற்கு நமக்கு பக்கபலமா இருந்திருப்பாங்களே, 2 சின்ன பசங்களை நிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சின்ன பசங்களை ஒருத்தர் என்ன செய்யறாரு, வேகமா அப்துல்லா இப்னு இவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொரன்றார். அப்துல் ரஹ்மான் சொரன்னோன்னா என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு அபூஜஹில் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். யா அம் அல் தாரிஃப் அபா ஜஹில்,
அபூஜஹில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே கால நஅம் தெரியும் அப்படிங்கிறார். மா ஹாஜத்துக்கு இலையா இப்னு அஹி, என்னுடைய சகோதரனுடைய மகனே, அவரை ஏன் நீ தேடுற, அபூஜஹிலை ஏன் தேடுற அப்படின்ன உடனே கால அவர் சொல்றாரு, அக்பர்து, நான் கேள்விப்பட்டேன், அன்னஹு யசுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆள் தான் ரொம்ப திட்டினாராமே. இவங்க மதீனாவாசி, அபூஜஹிலை பார்த்ததே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரை ரொம்ப திட்டினாராமே, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்லி முடிக்கல. இந்த சீல் ஒருத்தர் சொல்றார், அவர் எப்படின்னா இவருக்கு தெரியாம அவர், அவருக்கு தெரியாம இவர், ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, தெரிஞ்சுக்கவே இல்லை. அவருக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக இவர் என்ன செய்யறாரு, கேட்கிறாரு, இதே மாதிரி கேட்கிறாரு, எனக்கு அபூஜஹிலை காட்டுறீங்களா, என்னப்பா காரணம் அப்படின்னோட அவர் சொன்ன அதே காரணத்தை சொன்ன உடனே அப்துல் ரஹ்மான் சொல்ற, ரெண்டு பேரும் ஒண்ணுதானே கேட்குறீங்க, நான் ரெண்டு பேருக்கு ஒன்னாவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அலா தரையான் பாக்குறீங்களே, ஹாதா சாஹிபுக்கும் அல்லதி தஸ்அலானி அன்ஹு, இதோ நீங்க கேட்டீங்களே அந்த ஆள் அதான் இங்க நிக்கிறார் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாரு, நான் சொல்லிதான் முடிக்கல, ஃபவுதராஹு பி ஸைஃபிஹிமா ஹத்தா கத்தலா, ரெண்டு பேரும் பாஞ்சு அவங்கள கொன்னுட்டு தான் திரும்பினாங்க, அபூஜஹிலை வெட்டிட்டு தான் திரும்பினாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், எனக்கு பக்கத்துல நின்றவர்கள் சாதாரணமான நபர்கள் இல்ல, மாபெரும் இரண்டு வீரர்கள் நின்றாங்கன்றது அப்பதான் நினைச்சேங்க. கடைசியில் என்னாவது, ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, நேரம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, அடுத்த நிமிஷம் என்ன செய்யறாங்க, வெட்டி நேரம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஃபஅக்பராஹு, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க வெட்டிட்டோம். சொல்லுங்க, ரெண்டு பேரும் சண்டை, நான் தான் வெட்டினேன் இவர் சொல்றாரு, நான் தான் வெட்டினேன் இவர் சொல்றாரு. மாறி மாறி சொன்ன உடனே ஐயுக்குமா கத்தலகு, யாருப்பா கொன்னீங்க, குல்லு வாஹிது மின்ஹுமா அனா கத்தல்து, ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க நான் தான் கொன்னேன், நான் தான் கொன்னேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரெண்டு பேருடைய கத்தியும் காட்டுங்கப்பா, உங்க ரெண்டு பேருடைய வாளையும் காட்டுங்கப்பான்னு சொல்லி வாளை காட்டினா ரெண்டு பேருடைய வாளிலும் ரத்தம் இருந்தது, ரெண்டு பேருடைய வாளிலையும் ரத்தம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கிலாஹுமா கத்தலகு, நீங்க ரெண்டு பேருமே என்ன செஞ்சீங்க, அபூஜஹிலை வெட்டியதுல நீங்க ரெண்டு பேருமே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ரெண்டு பேருடைய பேர் என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய பேரு முஆத் இப்னு அம்ருல் ஜமூஹ், இன்னொருத்தர் பேர் வந்து முஆத் இப்னு அஃப்ரா. ஒருத்தர் பேர் முஆத் இப்னு அம்ரு, இன்னொருத்தர் பேர் முஆத் இப்னு அஃப்ரா. இந்த முன்னர் ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிகளாக இருந்தாங்க. ஒருத்தர் பேர் முஆத் இப்னு அஃப்ரா, இன்னொருத்தர் பேர் முஆத் இப்னு அஃப்ரா. இந்த முஆத் யார் அப்படின்னா, இவருடைய இடம்தான் இன்றைக்கு மஸ்ஜித் நபவி இருக்கா இல்லையா, இந்த முஆத் என்ற அனாதை சிறுவருடைய இடம். அவருடைய இடத்துல தான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபவியை கட்டுறாங்க, பணம் கொடுத்து என்ன செய்யறாங்க, கட்டுறாங்க. இப்படியாக போர் நடந்து நடந்து கடைசி என்ன செய்யல, அவர்களால் வெற்றி கொள்ள முடியாம விரண்டு ஓடி விடுகின்றார். அபூஜஹில் கொல்லப்பட்ட உடனே, உத்பா கொல்லப்பட்ட உடனே, ஷைபா கொல்லப்பட்ட உடனே, வலீது கொல்லப்பட்ட உடனே, இவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட உடனே தலைவர்கள் இல்லாத அந்த அந்த போர்த்தலம் என்னவாகும், எல்லாரும் என்ன செய்யறாங்க, பின்தங்கி ஓடிடுறாங்க. அப்படி ஓடும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபடி மண்ணை எடுத்து நாசமாகட்டும் சொல்லி என்ன செய்யறாங்க, வீசுறாங்க. வீசின உடனே அல்லாஹ் சொன்னா, பமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ், நபி நீங்க வீசல, நாம் தான் வீசினோம், அவர்களுக்கு தோல்வி வர செய்தோம் அப்படின்ற அந்த ஒரு செய்தியும் அல்லாஹ் தஆலா சொல்றான். வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்க வந்து ரொம்ப சொற்பமாக இருந்தீங்க, ஆனா உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ரில் உதவி செய்தான் என்ற அந்த செய்தியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அந்த உதவிக்கான காரணம் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும், கொள்கை உறுதி ஒண்ணு. முதல் விஷயம் என்னது, கொள்கை உறுதி. எங்களுடைய கொள்கைக்கு மாற்றமாக யாரையும் நாங்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டோம், சேர்க்க மாட்டோம்ன்ற அந்த கொள்கை உறுதி அவர்களுக்கு வெற்றியது. இரண்டாவது, அந்த பத்ரு போருக்கு கிளம்பியவர்கள் எந்த விதமான வாட்களையும் நம்பி கிளம்பல, எந்த விதமான கவசங்களையும் நம்பி கிளம்பல. ஏன்னா கவசமே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற யார்கிட்டையும் கவசம் இல்லை, எந்த விதமான கவசமும் கிடையாது. அவர்கள் அங்கே அந்த போருக்கு சென்ற ஒரே காரணம், ஒரே ஆயுதம் ஈமான். அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கை மட்டுமே அவர்களுக்கு வெற்றியை தேடி தந்ததை தவிர வேற எந்த ஒரு நிலையிலும் அவர்களுக்கு என்ன செய்ய வெற்றி கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஈமானிய வெற்றி தான் பத்ரு போரில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்த்தாங்க. அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் இறங்கினான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக இறங்கும். எப்படி எல்லாம் நடந்துச்சு தெரியுமா அந்த நிகழ்வு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அப்படி என்ன செய்யறாங்க, வரிசைப்படுத்துறாங்க. வரிசைப்படுத்திட்டு திரும்பி பார்த்தா குறைஷி படைகளுக்கு சமமாக
நம் படை இருப்பது போல தெரிஞ்சு. காரணம் என்ன? அங்கே வானவர்கள் வந்து நின்றாங்க. சஹாபாக்களோட யார் நின்றா? வானவர்கள் நின்றாங்க. வானவர்கள் நின்றனால அந்த படை எப்படி தெரிஞ்சுன்னா குறைஷிகளுக்கு ஈக்குவலான ஒரு படையா இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்காக நாம் வானவர்களை எழுப்பணும் அப்படிங்கிறான். வானவர்கள் வந்தாங்க, உங்களுக்காக சண்டை போட்டாங்க. நீங்க வெட்டலாம் நினைச்சு கையும் ஓங்கும் போதெல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டார்களே, அதுக்கு யார் வந்திருந்தா? வானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹாதா ஜிப்ரீல், இதோ ஜிப்ரீல் அவருடைய ஒட்டகத்தோடு நிற்கின்றார். வஹாதா மீகாயில், இதோ மீகாயில் இங்கே நிற்கின்றார், அவருடைய ஒட்டகத்தோடு போர் கடிவாளத்தோடு அவர் நிற்கின்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் அவங்க இருந்த இடத்தை சொல்றாங்க. ஆனா சஹாபாக்கள் கண்ணுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த பேர் உதவி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே தந்தா அப்படின்னா இந்த பத்ரு போர் முழுக்க முழுக்க ஈமானிய அடிப்படையில் நடந்த போர். அதனாலதான் யௌமுல் பத்ர் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, யௌமுல் ஃபுர்கான் அப்படின்வாங்க. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய ஒரு போர் பத்ரு போர். எது உண்மை எது பொய் என்பதை தெளிவுபடுத்திய போர் பத்ரு போர் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போருக்கான ஒரு பெயராக ஃபுர்கான் அப்படின்றத சொல்றாங்க. இந்த போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கையில் கிடைத்த வெற்றி. கிட்டத்தட்ட ஒரு 14 சஹாபாக்கள் இந்த போர்ல ஷஹீதாக்கப்பட்டாங்க. எதிரிகள்ல 70 பேர் கொல்லப்படுறாங்க. அதிலும் மிக முக்கியமானவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே கணத்துல போட்டுறாங்க. ஒரே கணத்துல போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, மக்களே உங்களுடைய இறைவன் உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தானோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது உமர் இப்னு கத்தாப் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மரணித்தவர்கள்ட்ட பேசுறீங்களே அவங்களுக்கு கேட்குமா? அவர்களுக்கு தான் கேட்காதே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் சொல்வது வேண்டாம் அவங்க கேட்காம இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் எதை உணர்ந்திருப்பாங்க? நான் இருந்தது ஒரு பாத்திலான ஒரு கொள்கை தான், நான் இருந்தது ஒரு அசத்திய கொள்கை என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு புரிய வச்சிருப்பான். அதனால் தான் அந்த விஷயத்தை சொன்னேன் அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. 70 எதிரிகள் கொல்லப்பட்டாங்க. 70 பேரை சிறை பிடித்தாங்க. 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டாங்க. 70 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? கொன்னுட்டாங்க. சஹாபாக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் ஷஹீதாக்கப்படுறாங்க. அதுல 6 பேர் முஹாஜிர்கள், 8 பேர் அன்சாரிகள். அதுலயும் அவருடைய தியாகம் தான் அதிகமா இருந்துச்சு. அன்சாரிகளுடைய எண்ணிக்கை தான் எல்லா போர்க்களத்திலும் அதிகமா இருந்துச்சு. உஹது போர்க்களத்திலையும் அவங்க தான் அதிகமா என்ன செஞ்சாங்க? ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவருடைய பேர் என்ன? உபைரத் இப்னு ஹாரிஸ், உமைர் இப்னு அபி வக்காஸ், சஃபான் இப்னு வஹப், ஆகில் இப்னு பக்கீர், து ஷமாலைன் இப்னு அப்து அம்ர், மஹஜா இப்னு சாலிஹ். இவங்க 6 பேரும் முஹாஜிர்கள். இந்த 6 பேரு அன்சாரிகள்ல சாத் இப்னு ஹசீமா, பிபஷர் இப்னு அப்துல் முந்தீர், உமைர் இப்னு ஹிமாம், ராஃபி இப்னு மௌலி, ஹாரிஸ் இப்னு சுராகா, முஅவ்வித் இப்னு ஹாரிஸ், ஆஃப் இப்னு ஹாரிஸ். இந்த 8 பேர் அன்சாரிகள் என்ன செய்யப்பட்டாங்க? ஷஹீதாக்கப்பட்டாங்க. இப்படியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் உயிர் தியாகம் செய்ததின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பத்ரு போரில் கலந்து கொண்ட 313 பேருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தர மன்னிப்பு வழங்கிட்டார். முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அதுக்கு பின்னால் அவங்க என்ன பாவம் செஞ்சாலும் பத்ருல கலந்துகிட்டதுனால அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயர வேண்டும் என்பதற்காக போராடினால அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த சிறப்பு என்னன்னா, நீங்க என்ன பாவம் என்ன செய்யுங்க, ஷிர்க் இல்லாத என்ன தவறுகளை செய்தாலும் அல்லாஹ் அவங்களை மன்னிச்சுட்டா, உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கூட ஒரு சம்பவத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஞாபகப்படுத்துறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்காவுடைய அந்த படையெடுப்பு நேரத்துல ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாருன்னா, மக்காவாசிகளுக்கு கடிதம் எழுதிடுறாரு. இந்த மாதிரி முகம்மதுடைய படையும் வருது அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய சகோதரர் கடிதம் எழுதிடுறாரு. கடிதம் எழுதின உடனே அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கொல்லணும்னு நிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இவர் யார் தெரியுமா? இவர் பத்ரில் கலந்தவர் என்பதை மறந்து விட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அவர் பெரிய தவறு தான், ஆனா பத்ரில் கலந்து கொண்டவருக்கு அந்த தவறை அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டானே, அதை நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார். அந்த அடிப்படையில இந்த போர் இவ்வளவு அழகா என்ன செய்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மகத்தான ஒரு அருளினால், அல்லாஹ்வினுடைய பேருதவியால் பத்ரு போர்ல வெற்றி கண்டாங்க. இஸ்லாமிய எழுச்சிற்கு, இஸ்லாமிய வரலாற்றினுடைய திருப்பு முனைக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது இந்த பத்ரு போர் தான். இது நடந்தது ரமலானுடைய மாசம். ரமலான் என்பது நமக்கெல்லாம் மிக இலகுவா இருக்கணும். ஆனால் அந்த வருடம் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டு
அந்த வருஷம் நோன்பையும் வச்சுட்டு ஒரு சமூகம் போராடுது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே என்னதான் அவ்வளோ பெரிய போராட்டத்திற்கு அவர்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஈமான் தான். அப்படிப்பட்ட அந்த இறை நம்பிக்கை தான் நமக்கு வேண்டும். நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கிறது என்ற பெரிய விஷயம் இல்லை, அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பிறகு அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறுதியைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த போரிலே நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு நபித்தோழர் வரார். அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, உங்களுக்கு பின்னால் இந்த உபதேசத்தை வேற யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது அப்படின்னோடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை நம்பிக்கிறேன்னு சொல்லு, பிறகு அதுல உறுதியா இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எவர்கள் அல்லாஹ் தான் தங்களுடைய இறைவன் என்று சொல்லி சும்மஸ்தகாமு அதுல உறுதியாக இருக்கிறாங்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவருடைய வானவர்கள் இறங்குவாங்க. அல்லா தகாஃபு வலா தஹஸனு, நீ பயப்படாத கவலைப்படாதன்னுவாங்க. வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குனாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் பத்ர் போர்க்களத்தில் சஹாபாக்களை எதிரிகளை சந்திக்க வச்சிருக்காங்க. அந்த ஈமானிய உறுதி இருந்தனால தான் மனதில் எந்த விதமான பயமோ சஞ்சலமோ கவலையோ இல்லாமல் பத்ர் போர்க்களத்தை சந்தித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுத்தான். ஆக அப்படிப்பட்ட அந்த ஈமானிய உணர்வு என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவை என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வடிவில் நமக்கு சொல்லி காட்டுறான். இந்த தருணத்தில் நம்ம ஞாபகப்படுத்துறது எதுக்காக? 17 நினைவு கூறுவதற்காக இல்லை. 17ஆம் நாள் கரெக்டாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு சாங்கியத்துக்காக இல்லை, இதை நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். அது இந்த ரமலான்ல நல்ல ஒரு ஈமானி உணர்வோடு இருக்கும் பொழுது இந்த செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இன்னும் நம்முடைய ஈமான் பக்கபலமாக இன்னும் பலமானதாக உறுதியானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுடைய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையுமாக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் இருந்துச்சு, அப்படியே பிள்ளைங்க போயிட்டு வர, இருந்தாலும் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை கேட்டோமோ அந்த அடிப்படையில் செயல்படுவதற்கு அருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.